கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம், அதாகப்பட்டது ஆணி மாதம்னா 32 நாள். இந்த 32 நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன், அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது மாச கிரகமான சூரியன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுலேருந்து 32 நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது. அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 21/6/2024. ஆணி மாதம் பௌர்ணமி அப்படின்னாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது. அதாகப்பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது. சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு 3-4 பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல், மற்றபடி பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அது ஆணி மாதம் 11ஆம் தேதி பிறக்குது. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் 18ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுக்கு பொறுத்தருக்கு அடுத்தது அமாவாசை. ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு 21, ஆங்கில தேதிக்கு 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம். ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு சற்றே குறைய 4 முறை தான் அபிஷேக தினம் நடக்கும். அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் 27ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 11/7/2024 வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமானது அப்படின்றது திருவெண்காடு. அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்ன திருவெண்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன், அது பண்ணுறாங்க. அப்போ இதை மாதிரி இந்த பொசிஷனில் இந்த 5 நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம். இந்த காலகட்டங்களில் 32 நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. ஆணி 12 புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் 7/7/2004 கடகத்துக்கு சுக்கிர பகவான் மாறுறாரு. 11/7 ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு. அதே போல் இந்த ஆணி 5ஆம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார். ஆணி மாதத்தில் புதன் சுக்கிரன் இடம்பெயர்றாரு. அப்போ இந்த 4 பெயர்ச்சிகள், இந்த 4 கிரகங்கள் விரைவாக செல்லும் 4 கிரகங்களை வச்சு தான்
நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரம தினங்கள், சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அதாவது ஜனன சந்திரன் மாறாதவர், கோச்சார சந்திரன் மாறாது. 8ஆம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்குறக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி முதல்ல உங்களுடைய ராசியிலே இருக்கார். அது ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் சிறப்பில்லைங்கிறது மாதிரியான நிலவரத்தில் இருக்கார். இருந்தாலும் செவ்வாய் 3ஆம் இடத்துல அவர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அதேமாரி 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேரும் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி ராசியிலையும் 5ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அவரும் 5ஆம் இடத்துலையும், இதாவது மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 5, 9ங்கிறது அந்த மூல திரிகோணத்துக்கு உடையவர்கள் இன்னொரு கோணத்தில் போய் ஏறி இருக்கிறது பெரிய விசேஷம். அதை மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமி யோகம் அமைஞ்சிருந்தாலே எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே தைரியமாக செயல்பட்டு வேகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய அதிகம். எல்லா நற்பலன்களும் அமையக்கூடிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல போய் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு, ராசியாதிபதி ராசியிலேயே இதெல்லாம் ரொம்ப அமோகமான அற்புதமான அமைப்பாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் ரொம்ப விவரமான விளக்கமாக நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ராசியின் அதிபதி ராசியில் அப்படின்னு இருக்கும்பொழுது ராசிநாதன் சனி பகவானால் இருந்தாலும், சனி பகவானாகவே இருந்தாலும் அந்த ராசியை கெடுக்க மாட்டார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். என்ன எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்வீங்க. உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, குழந்தைத்தனம்னு சொல்லக்கூடிய ஒரு டிப்ரெஷன் இருக்கும். டிப்ரெஷன்னா என்னை யாரும் ஹெல்ப் பண்ணலை, அந்த மாதிரியான ஒரு தனிமைப்படுத்தி நீங்களே தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும். அது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். மைண்டு டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்தையே சனி பார்க்குறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் சனி பார்க்கறதுனால பார்த்தோம்னா தேவையற்ற முயற்சிகள் சிலதெல்லாம் பண்ணுவீங்க. அது தேவையே இல்லாமல் இருக்கும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுவீங்க. இதன் மூலியமாக என்னன்னா டைம் விரயமாகும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக எது தேவை எது தேவையற்றதுன்றது சிந்தித்து பார்த்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதன் மூலியமாக தேவையற்றதை விட்டீங்களே ஆனால் உங்களுடைய உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாகும். ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பண வரவருக்கு கம்மி இருக்காது. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல அதீதமான சுபத்துவத்தில் இருக்கார். சுபத்துவத்தில் இருக்காருன்னா குருவனுடைய வீட்டில் இருந்தாலே சுபத்துவம் ராகு. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் பேசக்கூடியது அடுத்தவங்களை மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
பணவரவிற்கு பஞ்சம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான், உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, தேவையற்ற விஷயங்களில் என்ட்ரு ஆகாதீங்க. அதனால் உடல் நலம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கார், அது ஒரு பெரிய விசேஷம். 5, 7 அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்ந்திருக்கிறதும் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இதன் மூலியமாக மனசில் கிளேசங்கள் வரும். அதுவும் வந்து 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது, ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்லபடியான கான்சன்ட்ரேஷன் இருக்கும். உயர் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது ஆனி மாதம் பார்த்தேனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் பெரிய ஏற்றம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் நம்ம ஐயா அரியரசம் ஐயா கிட்ட கேட்போம். கண்டிப்பாக இப்போ பொறுத்தளவுக்கு நல்ல விளக்கமாக விரிவாகவும் சொன்னீங்க. எப்பொழுதுமே 2ஆம் இடம் வலுப்பட்டிருக்கு, 3ஆம் இடம் வலுப்பட்டிருக்கு, 4ஆம் இடமும் வலுப்பட்டிருக்கு, 5ஆம் இடமும் வலுப்பட்டிருக்கு. அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொட்டால் எல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா, தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர 5ஆம் இடம் வலுப்படுறதுனால, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்படுறதுனால திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 9 கூடையவர் 5ல் இருக்கார். அப்போ 9 கூடையவர் 5ல் இருக்கார், 7 கூடையவர் 5ல் இருக்கார், அதே போல் 4 கூடையவரும் 5ல் இருக்கார். அப்போ கண்டிப்பாக நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்க 4ஆம் இடம் நல்ல வலுப்பெறுது. 4ஆம் இடத்துல பிரகஸ்பதியான குரு இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த அயன சயன போகஸ்தானம் நல்லா வலுப்பெறுது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசக்கூடிய தொழில் தொடர்புகள் ஏற்பட்டு அந்த தொழில் மூலியமாக நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா, கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒன்று, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்டம். அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு, அவரும் நல்ல நிலையில் இருக்காரா, நல்ல நிலையில் இருக்கார். அப்போ நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்றுனாக்கா, வீரியஸ்தானாதிபதியான செவ்வாயை சனி பகவான் பார்க்குறாரு. இந்த இது பார்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய வீரம் வந்து அதாப்பட்டது சொன்ன சொல் கடுமையாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். அதனால் சனி பார்க்குற இடம் எப்போதுமே பொறுத்தளவு ஜோதிட சாஸ்திரத்தில் பாழாகும் அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னாக்க, நீங்கள் சொல்கிறத தவறுதலாக புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், பேசின பின்ன யோசினோம்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 8க்குரிய புதனும் 5ல் இருக்கார். நர்வஸ் தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அத்தனையும் பிரகஸ்பதியான குருவின் பார்வை படுறதுனால அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குருவானவர் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கைகள், அதாவது வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி, ரேஸு, அதே போல் ட்ரேடிங், இதில் திடீர் பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் ஆனி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொள்ளக்கூடிய மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்கும். அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு, அன்னைக்கு எதை தவிர்க்கணுன்றதையும், அதே போல் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூஷ்மநாதன் சரியில்லாதவங்களுக்கு என்னென்ன பரிகாரம், எளிய பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விவரமாக 2 பேருமே சொன்னீங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, அதுக்கப்புறம் 28, 29, 30 இந்த ஆகிய 5 நாட்கள் வருது. உங்களுக்கு மாதம் முகச்சியில் ஒரு தடவையும் மாத கடைசியாக ஒரு தடவையுமா வருது. அப்போது அதுக்கு ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது
15/6/2024 சனிக்கிழமையும், 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமையும், அதேமாரி மாத கடைசியாக வரக்கூடியது 12/7/2024 வெள்ளிக்கிழமை, 13/7/2024 சனிக்கிழமை, 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆகிய 5 நாட்கள் வருது. இந்த 5 நாட்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால், பிரயாணங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதேமாரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. ரொட்டீன் ஒர்க்குகள் அனைத்தும் எது வேணாலும் செஞ்சுக்கிறலாம். இதுகளை புதியதை தவிர்க்கணும், பிரயாணத்தை தவிர்க்கணும். இது ரெண்டையும் தவிர்த்துட்டு பாக்கி என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம். இந்த தினங்களுக்கு பதிலாக வேறு தினங்களாக மாற்றிக்கிறங்க அதுகளுக்கு. சரி, இது போக உங்களுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ இவங்கெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது, அதில் அந்த திசையினால் நமக்கு இப்போ பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிற போது, அந்த திசைக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்தினுடைய கிழமைக்கு அந்த தெய்வத்துக்கு போய் நவகிரகத்தில் இருக்கிற அந்த கிரகத்திற்கு தீபமேற்றி வழிபடலாம். அந்த கிழமை அன்னைக்கு தான தர்மங்கள் ஏழைகளுக்கு அன்னதானமாக ஏதாவது செய்யலாம், வஸ்திரதானமும் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமையில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆக மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவோம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பட்டு போயிருக்கு, உங்களுடைய ராசியும் வலுப்பட்டு போயிருக்கு. 5, 9ஆம் அதிபதிகளும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஐயா சொன்ன மாதிரி மகாலட்சுமி யோகம்னு சொன்னார். அது மாதிரி 1, 5, 9 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர சப்தமாதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவர்மெண்ட் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. என்ன சொல்கிறது, நம்ம ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியாக இருக்கணும்னு விரும்புவார்கள் சில பேர். அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தோத்துட்டோமோன்னு மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம், சுபர்கள் பார்வையும் இல்லாததுனால பெருசாக ஒன்றும் கெடுக்க மாட்டார். இருந்தாலும் மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்டேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மிச்சபடி இந்த மாதம் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தை மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.